உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சர்வதேச நாட்டாமைகள்தான் இலுமினாட்டிகள். உலக அரசியல் அமைப்புகள், மதங்கள், வங்கிகள், ஹாலிவுட், மீடியாக்கள், நுகர்பொருட்கள் எல்லாம் இவர்களது கையில். இதெல்லாம் இவர்களது என்று ஆராய்வதை விட இதெல்லாம் இன்னும் இவர்களுக்கு சொந்தமாகவில்லை என்பதை வேண்டுமானால் எளிதாக எண்ணிவிடலாம். இன்றைய உலகை பொறுத்தவரை இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், அழித்தலும் இவர்கள் கையில். சில உலக அரசியல் தலைவர்களும், மிகப்பெரிய பண முதலைகளும், கலைத்துறையினரும், விஞ்ஞானிகளும் இதில் அடக்கம். உலகில் இதுவரை நடைபெற்ற அத்தனை புரட்சிகளையும், இரு உலகப் போர்கள் உட்பட அனைத்து யுத்தங்களையும் தங்கள் சொந்த ஆதாயத்துக்காக நடத்தியவர்கள் இவர்கள்தான். நியூ வேர்ல்டு ஆர்டர் என்ற பெயரில் உலகம் முழுவதையும் ஒரே குடைக்குள் கொண்டு வந்து அதை ஆள வேண்டும் என்பதே இவர்கள் நோக்கம். அதில் கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றுவிட்டார்கள் என்றே சொல்லலாம். இவர்கள் சொல்லி அடிப்பதில் கில்லாடிகள். இவர்கள் தாங்கள் செய்யப்போவதை ஏதேனும் ஒரு மீடியம் வழியாக ஏற்கனவே வெளியே சொல்லியும் விடுவார்கள். பெரும்பாலும் சம்பவங்கள் நடந்த பின்னரே அதை உலகம் புரிந்து கொள்ளும். அப்படி முன்னரே கண்டுபிடித்தாலும் எந்த கொம்பனாலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. உதாரணத்திற்கு, இரட்டை கோபுர இடிப்பு நடத்தப்போவது பற்றி சம்பவம் நடப்பதற்கு சில மாதங்கள் முன்னர் வெளியிட்ட $20 அமெரிக்க நோட்டில் மறைமுகமாக சொல்லிவிட்டார்களாம். மட்டுமின்றி சம்பவத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன் வெளியான புகழ்பெற்ற காமிக்ஸ் புத்தகங்களின் அட்டைகளிலும் ஆங்காங்கே இந்த ரகசியம் வெளியிட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அப்போதும் யாருக்கும் தெரியவில்லை. சரி, இதற்கும் விஜய் டிவியில் நடிகர் கமலஹாசன் நடத்தப்போகும் பிக் பாஸ் என்கிற நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? அல்லது நடிகர் கமலஹாசன் தான் இலுமினாட்டிகளின் வலையில் விழுந்து விட்டாரா? பெரும்பாலும் மக்களை ஈர்த்து வைத்திருக்கும் நடிகர் நடிகைகளை இலுமினாட்டிகள் தங்களது அடிமைகளாக, தங்களது தகவல்களை கடத்தும் ஊடகமாக பயன்படுத்தி வருகின்றனர். அதில் நமது இந்திய நடிகர்களும் நடிகைகளும் விதிவிலக்கல்ல. ஒரு பிரச்சனையை திசை திருப்ப வேண்டுமென்றால் இவர்களை தான் இலுமினாட்டிகள் பயன்படுத்துவார்கள். சிம்புவின் பீப் சாங், தனுஷின் சுஜி லீக்ஸ், ரஜினியின் அரசியல் பிரவேசம் என அனைத்துமே ஏதாவது ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கவே செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் கமலஹாசன் தொகுத்து வழங்கவிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி. 2015 பெய்த வரலாறு காணாத மழை தமிழ்நாட்டின் இளைஞர்களை ஒன்று திரட்டியது. இதுவரை கல்லூரி விழாக்களிலும் கல்லூரிகளுக்கு இடையிலுமே சண்டையிட்டு தன்னுடைய ஆதர்சன நாயகனுக்கு பாலாபிஷேகம் செய்து கொண்டாடிய தமிழக இளைஞன் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு என்கிற கலாச்சார விளையாட்டிற்காக மெரினாவில் ஒன்று கூடினான். ஜல்லிக்கட்டின் வெற்றிக்கு பதிலாக எண்ணூர் உட்பட கடல் பகுதிகளில் கழிவு எண்ணெய் திட்டமிட்டு கொட்டப்பட்டது. அதையும் வாளியால் அள்ளி சுத்தம் செய்தோம். இலுமினாட்டிகளின் நேரடி பார்வை முதலாக தமிழ்நாட்டில் பட்டது அப்போதுதான். நெடுவாசல் போராட்டம், காவிரி பிரச்சனை என பல பிரச்சனைகளில் அவர்களுக்கு நாம் கடின போராட்டத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறோம். சினிமா என்கிற மாய உலகம் மெதுமெதுவாக இளைஞர் மத்தியில் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. இனிமேல் சினிமா நடிகர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டை தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டனர் இலுமினாட்டிகள். ஆகையால் ஒரு பெரிய நடிகரை வைத்து தங்களது சேனலில் ஒரு நாடகத்தை அரங்கேற்ற துணிந்துவிட்டனர். இந்திய அளவில் புகழ்பெற்ற நடிகர், 14 பிரபலங்களின் அந்தரங்க விஷயங்கள் என 100 நாட்கள் நமது கண்ணை கட்டப்போகிறார்கள். நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் பிக் பாஸ் ஒரு சுவாரஸ்யமான பிரச்சனையை கிளப்பும். மக்களும் நாட்டில் உள்ள முக்கியமான பிரச்சனையை மறந்துவிட்டு டிவி பெட்டியில் உள்ள செயற்கையான பிரச்சனையை அலசி ஆராயப் போகிறார்கள். இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் மற்றொரு பாடம், அனைத்துமே என் கட்டுப்பாட்டில் என நமக்கு மேல் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு நம்மை கண்காணிப்பதுதான். 14 பிரபலங்களும் ஒரே வீட்டில், அதாவது மக்கள் அனைவரும் ஒரே உலகில். வீட்டை சுற்றிலும் சிசிடிவி கேமராக்கள், அதுபோல உலகை சுற்றிலும் நம்மை கண்காணிக்கும் அளவிற்கு செயற்கைக்கோள்கள், சிசிடிவி காமிராக்கள், ஆதார் கார்டு போன்ற நமது தனிப்பட்ட தகவல்கள். இது போதாதென்று நமது கண்வெளிகள், கைரேகைகள், பிரபலங்களை கண்காணிக்கும் கமலஹாசன் அதுபோல நம்மை கண்காணிக்கும் இலுமினாட்டிகள். நாங்கள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என தமிழக மக்களுக்கு இலுமினாட்டிகள் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் மறைமுகமாக நம்மை உணர்த்துகின்றனர். ஒற்றைக்கண் குறியீடு இலுமினாட்டிகளின் குறியீடு என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். அதை கமலஹாசனும் செய்கிறார் என்பது அவர் இலுமினாட்டிகளின் கையில் என்பதற்கு இதைவிட ஆதாரம் என்ன? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இலுமினாட்டிகளின் கருணையில் கமலஹாசனின் மருதநாயகம் மீண்டும் தூசி தட்டப்படும். தமிழர்களின் அறிவெழுச்சியில் எதிரி நமது வாசலில் நிற்கின்றான்.